ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை. இதை மீடியம் ஃப்ளேமில் நல்ல மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதும் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரஃபாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கிரேவிக்கு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக 4-5 முந்திரி. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸை கோஸாக அரைச்சிக்கலாம். இது நம்ம கோஸாக அரைச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சோம்பும் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2.5 கப் காளான் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 15-20 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த கிரேவி சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.